राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा। समर्थ ராமதாசர் ரொம்ப நுணுக்கமா பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறார். ஆனா வாழ்க்கையில அந்த ஃபைன் டியூனிங், அந்த பட்டை தீட்டப்படணும். நம்ம எல்லாருமே வைரங்கள் தான். இந்த வைரத்துக்கு எப்ப மரியாதைன்னா அது நிறைய பட்டை தீட்டும் பொழுதுதான் அதனுடைய பளபளப்பு கூடும். அந்த ஜுவலிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே அதுல அப்படியே அந்த வெளிச்சம் பட்டது அப்படி தக்க 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 மின்னும். சில பேர்லாம் அந்த வைரக்கல் மூக்குத்தி வைரக்கல் தோடு எல்லாம் போட்டிருப்பா. அப்படியே அது மேல அந்த வெளிச்சம் பட்டதுன்னா அப்படி பலவிதமான வர்ண ஜாலங்கள் இந்த வைரம் காட்டும். அவ்வளவு அழகா அதுக்கு அந்த ஃபைனா பட்டை தீட்டி இருப்பார்கள். நாம் எல்லாருமே வைரக்கல் தான். கொஞ்சம் பட்டை தீட்ட பட்டை தீட்ட பட்டை தீட்ட நம்ம இன்னும் ஜொலிப்போம். லைஃப்ல பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான எமோஷன்ஸ், பலவிதமான அனுபவங்கள், இதெல்லாமே நம்மளை பட்டை தீட்டது. அது சத்சங்கம் நம்மளை ரொம்ப அழகா நன்னாகவே பட்டை தீட்டும். குருவுடைய வேலை நம்மளை பட்டை தீட்டுறது. சமயத்தில் நல்ல கத்தியா இருக்கும், கொஞ்சம் சாணை பிடிச்சாதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா வெட்டும். இல்லாட்டி வெண்ணையை வெட்டுற மாதிரி கத்தி அப்படின்னு. இந்த பட்டு கத்திரின்னு சொல்லுவா. பட்டுலாம் வெட்டுறது கத்திரி உண்டு. அது நல்ல ஷார்ப்பா அப்படி வெட்டினா அப்படியே கட் பண்ணும். அந்த மாதிரி குரு நம்மளை ஃபைன் டியூனிங் பண்றார். இந்த காலத்து குழந்தைகள் பல பேருக்கு தெரிய வாய்ப்புகள் குறைவு. 1970s அந்த காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அதுக்கு முன்னாடி கூட நல்லாவே தெரியும். அந்த காலத்திலலாம் அந்த ரேடியோ உண்டு, எல்லாமே அந்த ஆனலாக் டியூனிங் உண்டு. ஒரு நாபு மாதிரி இருக்கும், லேசாக அதை சுற்றணும். அதுலேயே டியூனிங், ஃபைன் டியூனிங் ரெண்டு நாபு இருக்கும். டியூனிங் நாபை சுற்றினா வேகமாக மூவ் ஆகும், டக்குன்னு எங்கேயாவது ஒரு சேனல் அது அப்படி பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணும்போது எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த ஒரு அழகான க்ளீனாக சவுண்டு கேட்கும். பழைய டிவிகள் அது உண்டு. இந்த சேனல் மாற்றுவோம், அதுக்கப்புறம் அதில் லேசாக நாப அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ ஃபைன் டியூனிங் அதுதான் நமக்கு அவசியம். அப்போ பல விஷயங்கள்ல ஃபைன் டியூன் பண்ணும்போது தான் நமக்கு அதோடைய வேல்யூ, நம்மளோட வேல்யூ அப்பதான் தெரியும். இப்போ மிலிட்ரிலாம் போறா வச்சுக்கோங்களேன், அவள் ஹெல்த்தை நல்லா ஃபைன் டியூன் பண்ணுவான், ஃபிட் இனஃப். எடுத்தோடனே கொண்டு போய் யாரையும் இந்த சியாச்சின் கார்கள் அந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போய் போஸ்டிங்ல போட மாட்டார். அந்த எக்ஸசைஸ், அந்த ஃபைன் டியூனிங்லாம் பண்ணி 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 ஹை ஆல்டிடியூட் ஐஷன்ட்டு போய் ட்ரைனிங் கொடுத்து அப்படிதான் பண்ணுவார்கள். எல்லா விஷயத்துலையுமே அப்படிதான். பாட்டா இருக்கட்டும், நாட்டியமா இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், சமையலா இருக்கட்டும், அது ஒரு ஃபைன் டியூனிங் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியம்.
சமர்த்த ராமதாசர் ஜோரா ஃபைன் டியூன் பண்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் அழகா கிருஷ்ணா நதி தீரம் போற அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான தினம். நிறைய பேர் அங்க கிருஷ்ணா நதியில தீர்த்தமாட வந்திருக்கார்கள். நிறைய பிராமணர்கள்லாம் பார்க்கிறா, சமர்த்த ராமதாசர் வந்திருக்கார் அப்படின்னு தெரியாது. அப்ப அவ எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆசை, நாம சமர்த்த ராமதாசரோட போய் அவர் ஸ்நானம் பண்ணும் பொழுது சங்கல்பம்லாம் பண்ணி வச்சா நமக்கு நல்ல தானம் கிடைக்கும். ஏன்னா அவர் ராஜகுரு, ராஷ்டிரகுரு. ஸோ நல்ல வசதியான தட்சிணை கொடுப்பார் அப்படின்னு நிறைய பேர் போறா. இன்னைக்கும் தேவப்பிரயாகை, அப்புறமா ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரிகாசிரமம், யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பல இடங்கள்ல, துவாரகா, பண்டரிபுரம், நிறைய பிராமணர்கள் இருப்பா. இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கா, தட்சிணை கொடு அப்படி டிமாண்டே பண்ணுவா. சில பேர் ரொம்பவே டிமாண்ட் பண்ணுவா, சில பேர் கொடுக்கலன்னா கரிச்சு கொட்டுவா, சாபம் கொடுப்பா. அதெல்லாம் நிறைய நான் வாங்கியிருக்கேன். நான் சிரிப்பேன். சில பேர் நான் சொல்லுவேன், இதோ நானும் பிராமணன் தான், நான் எங்க ஊர்லேருந்து இங்க வந்திருக்கேன், உங்க ஊருக்கு நான் வந்திருக்கேன். அப்போ ஒரு விதத்துல நீங்கள்லாம் எனக்கு தானம் கொடுக்கணும் இல்லையா, நான் வெளியூர்லேருந்து வந்த பிராமணன், எனக்கு நீங்க தானம் தர வேண்டாம் அப்படின்லாம் வம்படிப்பேன். நிறைய பேர் சிரிப்பா, நிறைய பேர் திட்டுவா, நிறைய பேர் கரிச்சு கொட்டுவா. சில பேர் நிஜமாவே ஆத்மார்த்தமா இருப்பா, அவளுக்கு நான் தட்சிணை கொடுக்கறதும் ஒரு வழக்கம் உண்டு. டிபெண்ட்ஸ் அப்பான் யார் யாருக்கு கொடுக்கலான்னு சங்கல்பமா இருந்தா அவளுக்கு கொடுப்பேன், எல்லாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். அது மாதிரி எல்லார்கிட்டையும் தட்சிணை வாங்கிக்கவும் மாட்டேன். யாரா சில பேர் கொடுத்தா இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவேன். அது ஸ்ரத்தையை பொறுத்து இல்லையா. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் கொடுக்கவும் கூடாது, எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் வாங்கிக்கவும் கூடாது. துரியோதனன் கிட்ட சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் இல்லையா கண்ணன். அந்த மாதிரி சில பேர்கிட்டலாம் ஒண்ணுமே வாங்கக்கூடாது. சில பேர் எதை கொடுத்தாலுமே வாங்கிக்கலாம். இந்த பக்தாளுடைய பக்தி, ஸ்ரத்தை எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. ஸோ சமர்த்த ராமதாசரை பார்த்தா எல்லாரும் வந்துவிட்டா, அவாவா நீங்க இங்க அழகா கிருஷ்ணா நதி தீரத்தில் குளிக்கிறீர்கள், இன்னைக்கு நல்ல நாள், நீங்க வந்து தட்சிணை கொடுக்கணும், அப்பொழுதுதான் இது வசதி, இந்த புண்ணியம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சொன்னார். சமர்த்த ராமதாசர் சமத்காரமா சிரிச்சார். மகா கட்டிக்காரர். உடனே நீங்க எத்தனை பேர் இருக்கா, சிஷ்யா எத்தனை பேர், என்னடா அப்படின்னாரு. உடனே வரலான்னு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிஷ்யன் கணக்கு பண்ண சில பேர் இதை பார்த்துட்டு கூட்டம் கூட்டமாக ஓடி ஏற வந்தா ஒரு 50-100 பேர் வந்திருப்பா. எல்லாரும் எண்ணியாச்சு, இவ்வளவுதானே அப்படின்னார். அவ்வளவுதான், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னார். சிஷ்யன் காதில் எதையோ சொன்னார். சரி நான் போய் குளிச்சு வந்துடுறேன், சிஷ்யன் போய் கொண்டு வருவான், எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாரும் காத்துட்டு இருக்கா. அவ சமர்த்த ராமதாசனமோ சங்கல்பம் எல்லாம் பண்றா. அங்க புண்ணியமான கஷேத்திரத்தை தீர்த்தமாடணுன்றதுக்காக சமர்த்த ராமதாசர் அவர் எப்பொழுதும் போல ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு ஜபிச்சார். அதாவது அந்த புண்ணியமான க்ஷேத்திரங்கள்ல புண்ணியமான திதிகள்லாம் தீர்த்தமாடும் பொழுது, குளிக்கும் பொழுது சங்கல்ப மந்திரம் சொல்லி ஸ்நானம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு.
ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் தெரியலை அப்படின்னா பகவன் நாமத்தை சொல்லிட்டு அழகா குளிக்கலாம். சங்கல்பம், அதாவது இன்ன தேதியில இன்ன திதியில இந்த மாசத்துல இந்த காலகட்டத்துல இந்த இடத்துல நான் இந்த நதியில ஸ்நானம் பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி சங்கல்பம். எப்படி அமாவாசை இல்லாட்டி ஸ்ராத்தம் அன்னைக்கெல்லாம் சங்கல்பம் பண்ணுவோம் இல்லையா? சேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிகம்சதி ஜம்புத்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே அப்படின்னா சொல்றோம் இல்லையா? இந்த சேதவராக கல்பத்துல வைவஸ்வத மன்வந்தரத்துல கலியுகத்துல இந்த மாசத்துல இந்த ருது, அதுக்கப்புறமா இந்த மாசத்துல, அப்புறமா இந்த பட்சத்துல, சைத்திர மாசம் இல்லாட்டி புரட்டாசி மாசம் ஐப்பசி மாசம் அந்த மாதிரி சொல்லிட்டு, அது கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷமா சொல்லிட்டு, அப்புறமா அன்னைக்கு என்ன திதியோ அந்த திதி, அப்புறம் அந்த கிழமை, அதுக்கப்புறம் அன்னைய நட்சத்திரம், இது எல்லாம் சொல்லி இந்த இடத்துல இப்ப தட்சிண பாரதெல்லாம் தட்சிணே பார்செல்லாம் சொல்லி பண்ணுவோம். அதே கேதார் பக்கம் பத்ரிகாசிரமம் கேதார கண்டே பத்ரிகாசிரமே அப்படின்னு சொல்லி சங்கல்பம் அப்படி மாறும் இந்த இடத்துக்கு தகுந்தா போல. ஸோ இதெல்லாம் சொல்லி ஸ்நானம் பண்ணுவார்கள். நான் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல தீர்த்தமாடுறேன் அப்படின்னு சொல்றது. சமர்த்த ராமதாசர் இதெல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம பகவன் நாமத்தை சொல்லி குளிக்கலாம். ஆண்டாள் மார்கழி மாசம்லாம் திருப்பாவை சொல்லி குளிக்கணும். நீங்க சரியா சொல்லணும்னா முதல் 15 பாசுரங்கள் முக்கியமா குளிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன பாசுரங்கள். இந்த நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானிலிருந்து ஆரம்பிச்சு குளிச்சுட்டு சொல்ற பாசுரங்கள். முதல் 15 நாள் குளிக்காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய பாசுரங்கள். அழகு, ஒவ்வொன்றும் ஒரு அழகு வச்சுக்கோங்க. ஸோ பகவன் நாமத்தை சொல்லிட்டு கூட நாம தீர்த்தமாடலாம். சமர்த்த ராமதாஸ் அழகா இறங்கி நன்னா குளிச்சு ஜோரா நீச்சல்லாம் அடிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். அதாவது அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் அழகா பண்ணுவார். கூடவே அது கங்கையோ காவேரியோ தாமிரபரணியோ கிருஷ்ணாவோ சந்திரபாகாவோ யமுனையோ ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிப்பார். நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா நீச்சல் அடிப்பார். ரொம்ப ரசிப்பார், ரசிகன். அவருக்கு எதை கொடுத்தாலும் ரசிப்பார். கோமணத்தை கட்டினாலும் அழகா ரசிச்சு உடுத்திப்பார். நல்ல வஸ்திரம் உடுத்தி நல்லா ரசிச்சு உடுத்துவார். பிக்ஷை எடுக்க போறார், ரசிச்சு பண்ணுவார். எதையுமே தலையெழுத்துன்னு பண்ண மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே தெய்வீகம். அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லடே தாம்பத்தியம் தெய்வீகம் தான் அப்படின்னு இந்த சம்சாரிகள் எல்லாம் பார்த்து, அவர் சன்னியாசி அவர் பிரம்மச்சாரி, ஆனா தம்பதிகள் சொல்ற அதெல்லாம் தெய்வீகம் அப்படின்வார். சாப்பாடு தெய்வீகம், செயல்கள் தெய்வீகம், எண்ணங்கள் தெய்வீகம், வார்த்தைகள் தெய்வீகம். டிவைன் இல்லையா, டிவினிட்டி. அப்ப ரொம்ப ரசிச்சு எல்லாம் குளிச்சுலாம் முடிச்சு அவருடைய அனுஷ்டானம் எல்லாம் பண்றார். அதுக்குள்ள சிஷ்யாலாம் வந்தா சமர்த்த ராமதாசர் ஒரு மூட்டையை கொண்டு வச்சா. சமர்த்த ராமதாசருக்காக குளிச்சுட்டு நெத்திக்கெல்லாம் இட்டுண்டு அழகா வந்தார். தோ வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சதமானம் பவதி சதாயுஷ் அப்படின்லாம் சொல்லி அந்த சஷ்டி வச்சன மந்திரம் எல்லாம் சொல்ல சமர்த்த ராமதாசர் அந்த மூட்டையை பிடிச்சு எடுத்து கொடுக்குறார். எல்லாரும் ஆசையா கை நீட்டினா இந்த கிருஷ்ணா நதியில கிடைக்கக்கூடிய கூழாங்கற்கள், கூழாங்கல் இருக்குள்ள பெபிள்ஸ் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறார். எல்லாருக்கும் முகமே செத்து போச்சு. இந்த பிராமணாளுங்க என்ன அநியாயம், ஒன்றும் பேசவும் முடியல. சமர்த்த ராமதாசரை கேட்கவும் அவளுக்கு கூச்சமா இருந்தது, வெக்கமா இருந்தது, கோபமா இருந்தது, பயமா இருந்தது. ராஜகுருவாச்சு, ராஷ்டிரகுருவாச்சு, அவர்கிட்ட தான் சண்டைக்கெல்லாம் போயாச்சுன்னா சிவாஜி ராஜ்ய வரைக்கும் விஷயம் போச்சுன்னா அவ்வளோதான், சௌரான் கை காலை வெட்டி போட்டுருவோம். அதில் நிறைய மக்களுக்கும் அவரை பற்றி தெரியும். ஸோ
ஒன்றும் பண்ண முடியல. சமத்திரம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அழகா ஒரு பாட்டுக்கு ஜோரா கிளம்பி போயிட்டார். நிறைய பிராமணாளுக்கு கோபம்னா கோபம். அவ தங்களுக்குள்ள பேசிக்கிறான், என்ன நீ ராஜகுரு ராஷ்டிரகுருன்னு பார்த்து என்ன கிண்டல் பண்றாரா, இந்த கூழாங்கல் வச்சு என்னதான் பண்ணி சொல்லுவா அப்படின்னு சொல்லி சக்கலரும் அந்த கூழாங்கல்லாம் தூக்கி அப்படியே கிருஷ்ணா நதியில வீசி எறிஞ்சார்கள். சமத்ராமதாசர் போயாச்சு. அதுல ஒரு பக்தர் இருந்தார், கோபால் பட் அப்படின்னு அந்த பிராமணருக்கு பேர். அவருக்கு சமர்த்தராமதாசர் மேல அதீதமான பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கை எல்லாம் உண்டு, மரியாதை. அவர் என்ன பண்ணார், சமர்த்தராமதாசர் கொடுத்த கூழாங்களை ரொம்ப ஸ்ரத்தையோட வாங்கி அங்கவசத்தை முடிஞ்சு கண்ணெல்லாம் ஒத்துண்டு, ஆஹா எனக்கு பரமபாகியம், இப்பேற்பட்ட குருவிடத்துல இருந்து எனக்கு ஒரு கல்லு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா வச்சுட்டார். அதுக்குள்ளே வாவா பேசிட்டு அவாவா அந்த கல்லை தூக்கி போடுற. ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் கேட்கிறார், நீ மட்டும் என்ன போய் அந்த கல்லை வச்சுட்டு தூக்கி போடு அப்படின்னு. இவர் சொன்னார், இல்லை நான் எதுக்கு தூக்கி போடணும், அவர் கொடுத்தாருன்னா நிச்சயமா அது நல்லதுக்காக தான் இருக்கும், அது இருக்கட்டுமே, அதை வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ஆமா பெரிய பூஜை, கிருஷ்ணா நதியில் கிடைக்காத கல் இவர் எடுத்து கொடுத்துட்டாராம், பெருசா பட அப்படின்னு கட்ட இவர் கூட அப்படின்னு பிரிச்சா. அவரே இந்த அங்கவசத்தை பிடிக்கும்போது பண்ணி அங்கவசத்தை பிரிச்சா. உள்ளுக்குள்ள இருந்த அந்த கல், அந்த கூழான் கல் முழுக்க தங்கமா மாறிடுத்து. பகீர்னத்து இவருக்கும் சரி மற்றவாளுக்கும் சரி. அடே இங்க பாருங்கோடா, நம்மெல்லாம் முட்டாள்கள் பைத்தியங்கள் தூக்கி போட்டுட்டோமே அழறா. ஏன்னா இவருக்கு தங்கமா மாறிடுச்சு. வாவா ஐயோ ஐயோ, அது எப்படித்தானே இழந்த உடனே புலம்புதல் மனிதனுடைய இயல்பு தானே. எல்லாருக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இவர் கண்கள்ல கண்ணீர். இந்த கோபால் பட்டுக்கு சத்குருநாதா பாகிமாம் அப்படின்னார். உடனே இந்த பிராமணெல்லாம் ஒன்று சேர்ந்து சஜ்ஜங்கட் போனான். போய் சமத்ராமதாசரை சேவிச்சு விஷயத்தெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி அந்த கோபால் பட்டி அழிச்சுன்னு போனா அவர்கிட்ட அந்த தங்க கல்லு இருந்தது, தங்க கட்டி. இப்போ இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி திரும்பி எங்களுக்கெல்லாம் ஒரு கல் கொடுங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டுட்டோம், தூக்கி போட்டுட்டோம், எல்லாம் புலமே. சில பேர்லாம் அப்பயே கிருஷ்ணா நதியில பாஞ்சு தேடி பார்த்தா எல்லாம் கல்லாத்தான் கிடந்தது, ஒண்ணுமே இதுவா இல்லை. அப்ப சமர்த்தராமதாசர் சிரிச்சுட்டே சொன்னா, இல்லை என் பிரபாவம் ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய சித்த வேலையும் கிடையாது, எல்லாம் ராமராயா அவனுடைய சங்கல்பம். அவன் இவருக்கு கொடுக்கணும் தீர்மானம் பண்ணியிருக்கான், கொடுத்திருக்கான். எவருடைய பக்தி, இந்த கோபால் பட்டுடைய ஸ்ரத்தை, நாமஜபம், நம்பிக்கை, ராமராயாவுடைய அனுகிரகம், இதுல என்னுடைய பங்கு எதுவுமே இல்லைன்னு. அது மகாத்மாக்களுடைய விசேஷமான ஒரு குணம். எதுக்குமே தங்களை காரணமாக்கிக்க மாட்டான். எல்லாம் பகவத் கிருபை, அப்புறமா பக்தாளுடைய பக்தி, பூர்வ கோட்டி ஜென்ம சுக்கிருத்தம் அப்படி சொல்லி முடிச்சுட்டு போயிடுவா. எந்த இடத்துலையும் தன் பேரை நிலைநாட்டிக் கொள்வதற்கான ஒரு பிரயத்தனங்கள் அப்படின்றதெல்லாம் சத்குருமார்களுக்கு என்னைக்குமே கிடையாது. என்ன பேரை நாட்டி என்னத்தை பண்ண போறோம் சொல்லுங்க. இன்னொரு 50-100 வருஷம் கழிச்சு யாருக்கு நம்மள தெரிய போறது? இன்னும் ஒரு 3-4 தலைமுறை கழிச்சு நம்மளை யாரு ஞாபகம் வச்சுக்க போறோம்? 3 தலைமுறை ஞாபகம் இருந்தாலே பாக்கியம். நாம பத்திரமா வச்சிருக்க நம்முடைய பொருட்கள் எல்லாமே தூக்கி போடப்படும். அந்த காலத்துல போட்டோ கண்ணு வச்சிருந்தா இனி அதுவும் கிடையாது. நம்ம உபயோகப்படுத்தின வஸ்திரங்கள் கூட மரியாதை தான் கிடையாது. சரி சரி யார் தூக்கி கொடு, கிடையாது கொடு அப்படின்னுவா. நம்ம உபயோகப்படுத்தின கட்டில் மெத்தையோ மேபி நல்லா இருந்தா எடுத்துருவோம். அப்போ கூட டிஸ்கார்டு பண்றதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். இல்லை என்னத்தை பேரை நிலைநாட்டி மனிதர்களுக்கு நிரூபணம் செய்து என்னத்தான் பண்ண போறோம். அதனால மகாத்மாக்கள் யாரும் இந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப எல்லாம் மெனக்கடுறது கிடையாது.
நாமெல்லாம் நம்முடைய பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்கான என்னெல்லாம் முயற்சிகள் பண்றோமோ இது எதுக்குமே விலை கிடையாது மகாத்மாக்களுக்கு. அப்ப சமர்த்த ராமதாச சொல்லிட்ட நிச்சயமா நான் திரும்பியும் உங்களுக்கு இல்லை எங்க ஆசைக்காக கொடுங்க. அவர் சொல்லிட்டார் நான் திரும்பி கல்லு கொடுத்தாலும் அது கல்லாகத்தான் இருக்கும். தீர்மானமா சொல்றார். பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம்லாம் கூட நிச்சயமா கல்லாக தான் கிடைக்கும். ஆனா வந்திருக்க எல்லாரும் நன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஏதோ 10 ரூபாவோ 11 ரூபா அந்த காலத்துல என்ன உண்டோ அதிலேயே உயர்ந்த தட்சிணையை அவள் வாழ்க்கை கொடுத்து அனுப்பிட்டாள். அவளுக்கெல்லாம் வருத்தம். சரி இது வரைக்கும் கிடைச்சதே லாபம் அப்படின்னு கிளம்பி போனார்கள். இந்த கோபால் பட் குருநாதர்கிட்ட சொன்னார், நிச்சயமா என் பக்தி கிடையாது, உங்களுடைய அனுகிரகம் ராமனுடைய காருண்யம் அப்படின்னா. சமர்த்த ராமதாசன் நிறைய நாமஜபம் பண்ணுங்க, எப்பொழுதும் போல பகவத் சிந்தனை பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய சகா சுதாமா போல எப்பொழுதும் ஆனந்தமா நிம்மதியா இருங்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ மகாத்மாக்கள் அவ நமக்கு என்ன அனுகிரகம் பண்றாளோ அது அனுகிரகம் நம்ம ஏத்துக்கணும். நம்ம வாங்கிக்க கூடிய ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருக்கா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.